வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பால் பொங்கி கிடக்குது. காவேரி அப்படியே நிற்கிறாங்க. பார்த்து வந்து அப்படியே உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறாங்க. "என்னடி நீ இப்படி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலக்கான்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. "ஏன்டி அழுவுற?" அப்படின்னோன்னே, "விஜய்க்கு ஃபோன் பண்ணேன்க்கா. என் ஃபோனை அவாய்ட் பண்ணுறாருக்கா" அப்படின்னோன்னே, "என்னடி இவர் இப்படி பண்ணுறாரு?" அப்படின்றாங்க. என்னால் தாங்க முடியலக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு வந்து அழுதுட்டுருக்காங்க நம்ம காவேரி. சரிடி வா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, "இருடி நான் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு" சொல்லிட்டு டீ போட்டுட்டு, "நீ உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. "சரிக்கா, எங்கே போயிட்டா? காணவே காணோமே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யமுனாவ. "யமுனா வீட்டுக்கு போயிட்டாடி." "என்னக்கா பார்க்க தானே வந்தா உடனே போயிட்டா?" "இல்லடி ஃபோன் வந்தது நிவின் கிட்ட அதனால போயிட்டா. அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி அவளை விடு. நீ ஏன்டி இப்படி இருக்க? சொன்னா கேளுடி. விஜய் கிட்ட வந்து மனசு திறந்து பேசு. பேசுனா எந்த பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடும். நீயும் அவரும் பேசுனீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னோடனே, "நான் என்னக்கா பேசுறது? எனக்கு ஒன்றுமே புரியலக்கா" அப்படின்னு அழறாங்க. வண்டி சத்தம் கேட்குது. ஓடி போய் பார்க்குறாங்க. விஜயும் வந்து வெண்ணிலாவும் இறங்குறாங்க. வெண்ணிலாவை பார்த்து பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வராரு விஜய். அடுத்து வந்து விஜய் வந்து சொல்கிறாரு தாத்தா கிட்ட, "இது மாதிரி சீக்கிரமாகவே வந்து வெண்ணிலா குணப்படுத்திடலாம். அவளுக்கு பழைய நினைவுகளாக வர பழைய மாதிரி வந்து வெண்ணிலா கிட்ட நல்லா பேசி வந்து அவளுக்கு எல்லா ஞாபகமும் படுத்தினா கண்டிப்பாக குணமாயிடும்னு சொல்கிறாங்க தாத்தான்றாங்க. வெண்ணிலா கிட்ட பழைய ஞாபகங்கள்லாம் வந்து வர்றதுக்கு அவளுக்கு பழையபடி எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து வரணும் தாத்தா. பழையபடி அவள்கிட்ட பேசுறது பழகிறது எல்லாமே கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் அவள் சீக்கிரமாக குணமாவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரியை கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு பேசிகிட்டே இருக்காரு. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், "நீ போய் பேசு, சொன்னா கேளு, அவர் பேசினா பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் பேச போகிறாங்க. உடனே, "ஐயோ தாத்தா மறந்துட்டு பாருங்க, இப்போது வெண்ணிலாக்கு வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வெண்ணிலாக்கு வந்து மாத்திரை கொடுக்கணும் தாத்தா" அப்படி சொல்லிட்டு, ஒரு நிமிஷம்" அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து பேச வராங்க. விஜய் அப்படின்றாங்க. "ஒரு நிமிஷம் காவேரி" அப்படி சொல்லிட்டு ஓடி போய் மாத்திரை எடுக்கிறாரு. "வெண்ணிலா முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடு" அப்படி சொல்லிட்டு வாயில் வச்சு தண்ணி அவரே ஊட்டி விடுறாரு. உடனே அவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. "சரி ஓகே, இப்போ சரியாயிடுச்சு. இப்போ நீ போய் படுத்துக்கோ" அப்படின்னு சொன்னாரு. "சரி சரி நானே போய் படுக்க வைக்கிறவா" அப்படி சொல்லிட்டு ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே இதெல்லாம் பார்த்து காவேரிக்கு தாங்க முடியாமல் அப்படியே கண்ணு வந்து கலங்குது அவங்களுக்கு. அப்படியே ஓடி போயிட்டு அழறாங்க ரூமில். அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம கங்கா. "இவர் பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இருக்கா? என்ன இது கட்டின பொண்டாட்டி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த வெண்ணிலா கூட அழுகுறாரு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டென்ஷன் ஆயிடுறாங்க. "சரிக்கா விடு, சரிக்கா விடு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் வந்து போயிட்டு இப்போ வரேன்டி வீட்டுக்கு. இங்கே பாரு இப்படியே இருந்தால் வேலைக்காவது. மாமாவை வந்து விஜய் கிட்ட நான் பேச சொல்கிறேன்." "வேணாக்கா அதெல்லாம் வேணாம் விடு. அவர் ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறாரு." "இல்லடி இப்படியே இருந்தால் வேலைக்காவது. மாமாவது பேசட்டும். என்ன தான் பேச வேணாம்னு சொல்கிற. நான் கிளம்புறேடி" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து அப்படியே பார்த்துட்டு தாத்தா கிட்ட, தாத்தா கொஞ்சம் பார்த்துங்க தாத்தா. ஒரு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி விஜய் நடந்துக்கிறான்னு தெரியல." "இல்லைம்மா, வெண்ணிலாக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான்மா அப்படி பண்ணுறான். நான் சரி பண்ணி தரேம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு எப்பவும் போல். இங்கே ராகினி இதெல்லாம் கவனிச்சுட்டு வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. விஜயும் காவேரியும் பேசவே விடக்கூடாது. 2 பேரும் பேசினா கண்டிப்பாக விஜய் லெட்டர் எழுதி விஷயத்த சொல்லிடுவார். அதனால இவர் போய் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜய் வந்து மேலவே போகக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெண்ணிலாவை தூங்க வச்சுட்டு விஜய் வந்து வெளியே வராரு. "வெண்ணிலா தூங்கிட்டா தாத்தா" அப்படின்னோடனே, "சரிப்பா நான் சொன்னேன்ல காவேரி கிட்ட போய் பேசுனோடனே, இன்னைக்கு பேசிடுவேன் தாத்தா. எந்த பிரச்சனையும் கிடையாது. நேற்றே பேசலாம்னு நினச்சேன். காவேரி தூங்கிட்டா தாத்தா." "சரிப்பா நேரத்தோடு போய் காவேரி கிட்ட பேசு. அவள் என்ன நிலமையில இருக்கான்னு போய் பாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு. விஜய் வந்து மேலே படிக்கட்டில் ஏறலான்னு போகிறாரு. திடீர்னு ஒரே சத்தமாக இருக்குது. வெண்ணிலா வந்து அப்படியே கதறாங்க. ஓடி போயிட்டு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. "என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னொன்னே" இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து அவங்கள பயமுறுத்தி விட்டுறாங்க. அதனால ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ரொம்ப அப்படியே பதட்டமாக இருக்காங்க. கையை வச்சு அப்படியே தொட்டு பார்க்குறாரு. "எதுவும் இல்லைல்ல, எதுவும் பயப்படாத வெண்ணிலா, சொன்னா கேளு" அப்படின்னோடனே வெண்ணிலா வந்து அவர் கையை பிடிச்சிட்டு அப்படியே விடவே மாட்டேங்கிறாங்க. "என்ன இவ விடவே மாட்டேங்கிறாளே, வெண்ணிலா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு" சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கான்னு டைம் போயிட்டே இருக்குது. வந்து பார்க்குறாங்க காவேரி. இன்றைக்கும் அவர் வரவே வரல. நேற்று நைட்டும் அவர் வரல. இன்றைக்கி நைட்டும் வரல. அப்போ என்ன டோட்டலாக மறந்துட்டாரா விஜய் அப்படி சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டே அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. இங்கே வந்து காலையில் எழுந்தோடனே விஜய் என்ன பண்ணுறாரு, "தாத்தா வெளியில தூங்கிட்டு இருக்கா. நைட்டெல்லாம் ரொம்ப பயந்துட்டா தாத்தா. கொஞ்சம் பார்த்துங்க. நான் ஜாக்கிங் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு விஜய் போகிறாரு. அந்த டைமில் நம்ம குமரன் வராரு. குமரன் வந்து, "ப்ரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ரோ. அதான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்கள்" அப்படின்னோடனே, "இல்லை ப்ரோ, நீங்கள் வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுலாம் எங்களுக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் காவேரி வந்து நீங்கள் பேசுனீங்களா? காவேரி என்ன நிலைமை இருக்கா பார்த்தீங்களா? அவள் அழுதுகிட்டே இருக்கா ப்ரோ." "ஏன் அழுதுகிட்டே இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை ப்ரோ, அவள் வந்து இந்த நிலைமையில எப்படி இருப்பான்னு உங்களுக்கு புரியுதுல்ல" அப்படின்னோடனே, "எனக்கு நல்லா புரியுது. காவேரி கிட்ட நான் பேசி புரிய வச்சுட்டேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி நான் மேற்கொண்டு காவேரி கிட்ட பேசுகிறேன். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. காவேரி நானும் சேர்ந்தே வந்து எல்லா விஷயமும் பண்ணுவோம். நீங்கள் பயப்படாதீங்க. இதனால எனக்கும் காவேரிக்கும் எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. "என்ன இவர் இப்படி பேசுகிறாரு?" அப்படி குமரன் குழம்புறாரு. எல்லாமே தொடர்ந்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, பழையபடி வந்து அவங்களுக்கு பூ கொடுக்குறது, அதே மாதிரி அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. காவேரி கண்டுக்காதால காவேரி ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் வந்து அவரை நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. விஜய் வந்து அந்த லெட்டர் படிச்சுட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. "நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏன்டி என்னை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணேன்னு" அழுவுறாரு.